தற்போதைய செய்தி தண்டவாளத்தில் கற்களை வைத்த மாணவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கும் நிகழ்வு அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. சமீபத்தில் கோவை ஆவாரம்பாளையம் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் கற்களை வைத்த கல்லூரி மாணவர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருந்த ரயில்வே காவல்துறையிடம் சிக்கிய மாணவர்கள் 5 பேரும் கல்லூரியில் படிப்பதுடன் பகுதி நேரமாக வேலைக்கு செல்வதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆவாரம்பாளையம் கோவை மாவட்டத்தில் நடைபெற்ற சம்பவம். இரவு நேரங்களில் கழிவறைக்கு சென்ற போது தண்டவாளத்தில் கற்களை வைத்ததாக திடுக்கிடும் தகவல். இதை விளையாட்டாக செய்தனரா இல்ல திட்டமிட்ட சதிவேலை என ரயில்வே காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் ஞானசேகரன் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். சில நாட்களுக்கு முன்பு தண்டவாளத்தில் கற்களை வைத்த மாணவர்கள் தற்போது 5 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கும் அண்மை செய்தி வந்திருக்கிறது. உங்கள் தகவல்களை தரலாம் ஞானசேகரன், உங்களுக்கான நேரம். வணக்கம் மோகன்ராஜ். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி திட்டமிட்ட இந்தியா ராணுவ பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. நேற்றிரவு பாகிஸ்தான் எல்லையில் இருந்து பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது ஆபரேஷன் சித்து என்ற பெயரில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் ஏராளமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக தெரிகிறது. பதில் தாக்குதல் ஒருபுறம் தொடங்கியுள்ள நிலையில் தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இதனால் எல்லையில் போர் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. நமது நாட்டில் பொது போக்குவரத்து சேவையில் மிக முக்கிய பங்கு வகிப்பது ரயில் போக்குவரத்து. நாள்தோறும் லட்சக்கணக்கான பயணிகள் ரயில் சேவையை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கோவை ரயில் நிலையத்திலிருந்து நாட்டின் பல்வேறு நகரங்களுக்கு தினமும் 100க்கும் மேற்பட்ட எக்ஸ்பிரஸ் ரயில்கள், பேசஞ்சர் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. தினமும் 10,000க்கும் மேற்பட்ட பயணிகள் கோவை ரயில் நிலையத்திற்கு வந்து செல்கின்றனர். தெற்கே ரயில்வே முக்கிய வருவாய் கேந்திரமாக கோவை ரயில் நிலையம் உள்ளது. கோவை மாவட்டம் உட்பட தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ரயில் நிலையங்களும் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவை ரயில் நிலையம் வரும் பயணிகள் உடைமைகள் ரயில்வே காவல்துறையினர் தீவிர சோதனைக்கு பின்னரே ரயில் நிலையத்திற்கு அனுமதி அளித்து வருகின்றனர். மேலும் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகளை தீவிர கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கோவில் தண்டவாளத்தில் கல் வைத்த கல்லூரி மாணவர்கள் 5 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வடகோவையிலிருந்து பீளமேடு ரயில் நிலையம் இடையே உள்ள ஆவாரம்பாளையம் ரயில்வே மேம்பாலத்திற்கு கீழ் உள்ள தண்டவாளத்தில் கற்களை வைத்த 18 வயது நிரம்பாத வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் என தெரிய வந்துள்ளது. கல்லூரி பயிலும் பகுதி நேரம் வேலைக்கு சென்று வந்த நிலையில் நேற்றிரவு அப்பகுதியில் உள்ள கழிவறைக்கு சென்ற நிலையில் அங்கு தண்டவாளத்தில் கற்களை வைத்துள்ளனர். ரோந்து பணியில் ஈடுபட்ட ரயில்வே காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். இதனால் பெரும் ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டது. மேலும் கல்லூரி மாணவர்கள் ரயில்வே காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர்கள் வேறேதேனும் திட்டத்திற்காக வேண்டி கற்களை வைத்தனரா அல்லது வேறேனும் விளையாட்டிற்காக வைத்தனரா எனவே ரயில்வே காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மோகன்ராஜ். 18 வயது கூட நிரம்பாத கல்லூரி மாணவர்கள் 5 பேர் இந்த வேலையில் ஈடுபட்டிருக்கும் திடுக்கிடும் ஆய்வறிக்கை தந்ததற்கு நன்றி ஞானசேகரன்.